ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் இப்படி வந்து பண்ணுறேன், சினிமாட்டிக்காக வந்து நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு அவுட் அண்ட் அவுட் எக்ஸ்பெரிமெண்டல் ஷாட்ஸுக்கு நடுவில் இது போதும் இல்லை, இது நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு ஃப்ரேமில் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சினிமோட்டோகிராஃபர் விவேக் விஜயகுமார் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் ஒரு யூனிக்கான சினிமாட்டிக் ஆங்கிள்லையுமே இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஷான் லோகேஷ் இந்த படத்தோட எடிட்டர். டைரக்டருக்கு 90% ஒர்க்னா அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து எடிட்டருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு படம் மாறுறதே வந்து எடிட்டிங் டேபிள்ல தான். இந்த படம் நான் பார்க்கும்போது எடிட் பேட்டர்னாவே வந்து இந்த சீன்லாம் வந்து இவ்வளோ காட்டினா போதுன்னு ரொம்ப ஷார்ப்பான எடிட்டிங் கட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் இப்போ இருக்கிற அந்த மாடர்னிஸ்ட் எடிட் கட்ஸ் ரூரல் படங்கள்லேயே நிறைய படத்துக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி எல்லாம் போகாம ஒரு நீட்டான எடிட் கட்ஸ், நடா இந்த சீன் லேக் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்றதுக்குள்ள அந்த இடத்துல எடிட்டிங்ல ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு ஷான் லோகேஷ். சீன் பை சீன் வந்து நான் வந்து டைம் லைன், எடிட்டிங் டைம் லைன் பற்றி பேசினேன்னா படத்துக்கு அது வந்து சீன் ஸ்பாய்லர்ஸ் அண்ட் பார்க்குறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுங்கிறங்காட்டி அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணி பேசுகிறேன். ஒரு நல்ல ஒர்க் ஷான் லோகேஷ் எடிட்டர் சைட்ல இருந்து. அண்ட்